ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக எல்லோரும் நம்ம எல்லாருமே லோ ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் சுத்தமாக இருக்காது. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம லைஃப் அப்படி தான் ஓடிட்டுருக்கு நண்பா. ஸோ இந்த வீடியோவில் எப்படி லோன் எடுக்கிறது, ஸோ அது 12 மந்த்ஸில் நம்ம திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது, அந்த லோனை எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது தான். நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு நான் கடைசியில் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்பா. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரையும் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ரூஃபிலோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வரும். ரூஃபிலோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட நேமு. ஸோ இப்போ ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே இப்படி வராது. ஃபஸ்ட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பேன் கார்டு, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எங்கேயாச்சும் செக் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே இருங்க. டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் இருக்கும் நண்பா. ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். இதில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆதாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறது மூலியமாகவும் இருக்குது. பட் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கம்மி பண்ணுவாங்க நண்பா. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே கிடைக்கும். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு தெரியும், ஆதார்னால் தெரியும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆதாரோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட் வெரிஃபை நண்பா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கிப் டீட்டெயில்ஸ் சொன்னதில்ல, ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த ஸ்டெப்பு கேஒய்சி இது முடிக்கிற வரையும் நான் எல்லாமே முடித்து வச்சுருக்கேன் நண்பா. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ரூஃபிலோ அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதர் கண்ட்ரிஸ் இல்லை, 100% சேஃப் அண்ட் செக்யூர் நண்பா. ஸோ என்னுடைய பேர் போட்டு வந்திருக்கு. மொத்தமாக யூஆர் எ ஸ்டெப் அவே டு ரிசீவ் த மணி, ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் டு கெட். ஸோ நேற்று நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன் நண்பா. ஸோ செக் எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட் உங்களுடைய கேஒய்சி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கெட் யுவர் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 3 ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், அது 4th ஸ்டெப்பு. அது நமக்கு தேவையில்லை, அது லோன் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ நான் லோனை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா, ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே கேட்கும். என்னுடைய பேர் போட்டு எவ்வளோ கிரெடிட், எப்படி சொல்கிறது, என்னுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷன் பொறுத்து எனக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு மேக்ஸிமமாக எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் அமௌண்ட்டில் போட்டிருக்காங்க. இதோட டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா 12 மந்த்ஸில் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். டோட்டலாக உங்கள் கைக்கு அமௌண்ட் வர்றது பார்த்திங்கன்னா 3569 ரூபாய் உங்கள் கைக்கு வரணும்பா. இது திருப்பி கட்டுறது அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம திருப்பி கட்டுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் 230 இந்த மாதிரி தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பெரிய வேலையில் இருந்தீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு 25,000 50,000 அந்தளவுக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50,000 வரையும் உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25,000 வரையும் இதில் நீங்கள் லோனை எடுத்துக்கலான்பா. ஸோ அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரும். 25,000 வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி தருவேன். எல்லாருக்குமே லோன் கிடைக்கணும்பா. ஸோ இவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாருக்குமே நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் யார் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே லோன் கிடைக்கும். ஜஸ்ட்டு நான் லாஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப்பில் தான் இருக்கேன். ஸோ இந்த லோன் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு எப்படி திரும்பி கட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதை யாருக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது புது மொபைல் எடுப்பீங்க ஒரு சிலர், அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக மணி தேவைப்படும். நீங்கள் அதே இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு 1008 சைன் போட சொல்லுவாங்க. அந்த 1008 சைனையும் போடணும். அதில் நம்ம ஊர் அட்ரெஸ்ஸு, சரி ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் லோன் தருவோம், இந்த ஏரியாவுக்கு லோன் தர மாட்டோம். அதில் 1008 ப்ரொசீஜர்ஸ் வேறு.
ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து லோன் நமக்கு வந்து பர்சனலாக அவங்க வந்து யாருமே வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து ஒரு லோன் அப்ளிகேஷன் நான் பார்த்து எடுத்ததில் இந்த அப்ளிகேஷன் வந்து பெஸ்ட்டான அப்ளிகேஷன்பா. என் பேங்க்கில் அந்தளவுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் நடக்காது. சரி போனால் போட்டோம் பையன் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கானே அப்படின்றதுக்காக 4600 உனக்கு கொடுக்குறான்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பொறுத்து உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட்ஸ் வந்து தர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கே 4600 தர்றாங்க அப்படின்னா என்னோட அதிகமான ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 10க்கு மேலே கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஸோ புது மொபைல்ஸ், புது கேஜெட்ஸ், ஏதாச்சும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதோ இல்லை நம்ம ஓன் பர்பஸுக்கோ மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கோ ஏதாச்சும் தேவைப்படணும்பா. ஸோ அவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ யாரும் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், காசு எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து திருப்பி கட்டணும்பா. ஸோ அதுவும் வந்து புரிஞ்சுக்கோங்க. அமௌண்ட்டு ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்ம தான் ராஜ்யம். அமௌண்ட் எடுத்தாச்சு, இனிமேல் கட்டினா என்ன கட்டலைன்னா என்ன அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய மெயில்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் வரும். வீட்டுக்கிட்ட வந்து ஆளுங்க நிற்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. எந்த டேட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியோ இல்லை 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க, முன்னாடி பின்னாடி. ஸோ இப்படி டைம் எடுத்து நீங்களே வந்து கட்டிட்டுன்பா. அது நமக்கும் நல்லது, லோன் எடுக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கிரெடிட் ஸ்கோர் வந்து அதிகமாகும். அந்த கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் வந்து லோன் எடுத்துக்கலாம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாராச்சும் லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போல் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ் மற்றும் டெக் அப்டேட்ஸ் நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். வணக்கம் நண்பா.